இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த பழத்தை பொறுக்கிட்டு இருக்கணும். இதை விட பல மடங்கு மகிழ்ச்சியோட நான் 2வது 3வது படிக்கிற பள்ளி காலத்துலையும் பொறுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அப்போ தெரியாது இந்த பழத்துக்கு பேர் மகிழம் பழம்னு. எங்கள் ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் இந்த மரம் இருக்கும். காலையில் ஸ்கூல் போனதுமே பையெல்லாம் வைக்கிறது கிடையாது. பையை தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி இந்த பழத்தை பொறுக்கி சாப்பிடுவோம். கோவிலில் இருந்தனால நாங்கள் வச்ச பேர் இதுக்கு சாமி பழம்னு சொல்லுவோம். 2வது படிக்கும்போது எங்கள் அண்ணன் 5வது படித்தா. 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு நடந்து வருவோம். எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பிள்ளைங்க இவ்வளோ தூரம் நடக்கிறாங்களேன்றதுக்காக நாங்கள் போகிற வழி எல்லாமே சூரப்பழம், காரப்பழம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்களை வந்து இயற்கை எங்களுக்கு கொடுத்துச்சு. அன்னைக்கு அப்படிதான் நாங்கள் நிறையா சூரப்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கும் நிறைய பறிச்சுட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுத்தோம். அம்மா சாப்பிட்டுக்கிட்டே அடி பாவி எங்கடி உன் காதில் இருக்க ஒரு தோடை காணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் தான் பார்த்தா என் காதில் இருக்க ஒரு தோடு வந்து மிஸ்ஸிங். தொலைச்ச என்னையே திட்டாம தங்கச்சி தான் சின்ன பிள்ளை, நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு திட்டு அடி பாவமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க பள்ளிக்கூடத்துக்குன்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழி எல்லாமே சூரப்பத்தை, காரப்பத்தை எல்லாத்துலேயும் செக் பண்ணால் கடைசியில் மகிழம்பழம் பிறக்கிற இடத்துல என் கம்மல் அப்படியே கிடந்து